പിറക്കറിച്ച് பகவான் நாமத்தை எடுத்துட்டு இருந்தோம்னா பகவான் கிடைப்பார் அப்படிங்கிற 2 ஸ்லோகங்கள். ஸோ எல்லாமே ஒரு 6 ஸ்லோகங்கள் இன்னைக்கு நான் கிளாஸ்ல நம்ம எல்லாரும் சொல்லலாம். நான் ஒரு ஸ்லோகமா சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து ரிப்பீட் பண்ணேன்னா நல்லா இருக்கும்னு தோன்றுது. இல்லாமாமா நான் முதல்ல ஸ்லோகத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க ரிப்பீட் பண்ணிக்கலாம். நை छन्दन्ति शस्त्राणि नैनं दहति पावकः न चैनं क्लेदयन्त्यापो न शोषयति मारुतः। नैनं छिन्दन्ति शस्त्राणि नैनं दहति पावकः न चैनं क्लेदयन्त्यापो शोषयति मारुतः। छेद्योऽयमदाह्योऽयमक्लेद्यो शोष्य एव च नित्यः सर्वगतस्थाणुरचलोऽयं सनातनः। अद्योऽयमक्लेद्यो शोष्य एव च नित्यः सर्वगतस्थाणुरचलोऽयं सनातनः। अव्यक्तोऽयमचिन्त्योऽयमविकार्योऽयमुच्यते तस्मादेवं विदित्वैनं नानुशोचितुमर्हसि। अव्यक्तोऽयमचिन्त्योऽयमविकार्योऽयमुच्यते तुमर्हसि। वासांसि जीर्णानि यथा विहाय नवानि गृह्णाति नरोपराणि तथा शरीराणि विहाय जीर्णान्यन्यानि संयाति नवानि देहि। वासांसि जीर्णानि यथा विहाय नवानि गृह्णाति नरोपराणि शरीराणि विहाय जीर्णान्यन्यानि नवानि देहि। இந்த 4 ஸ்லோகங்கள் நம்மளோட ஆத்மா பொறுத்தது. அடுத்த 2 ஸ்லோகங்கள் அந்த காலே இருக்கும்போது பகவான் நாமத்தை எடுத்துக்கிறது பத்தி. அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவை யாதி நாஸ்த்யத்ர சம்சயः। अन्तकाले च मामेव स्मरन् मुक्तकलेवरं मद्भावै संशयः। ओमित्येकाक्षरं ब्रह्म व्याहरन् मामनुस्मरन् यः प्रयाति
त्यजन्देहं स याति परमां गतिम् ओमेकाक्षरं ब्रह्म व्याहरन् यस्यादयादिदेहं याति परमां गतिम् பரமாங்க எல்லாரும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், பகவத் பாதையை அடையணும், சத்கதி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். எப்ப முடியாது, நான் இன்னும் அவங்கள்ட்ட பேசலை. அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்ப தோன்றதோ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்னா நான் பேசுறேன் அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த நேரத்துல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணது நமக்கு நல்லது இல்லை. நம்ம அவங்களுக்காக ப்ரே தான் பண்ண முடியும், அதை நம்ம பண்றோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னியோட கிளாஸ் இங்க ஆரம்பிக்கலாமாமா? தேங்க்ஸ் சார். சார் இன்னைக்கு காமேஸ்வரி ஜி கல்யாண வரத பெருமாள் கோவில்ல இருந்து ஒரு ஆர்த்தி அமைச்சிருக்காங்க. ஸோ வி வில் பிளே தட். அண்ட் இன்னிலேருந்து வி ஆர் ஸ்டார்டிங் த பிரார்த்தனா ஸ்லோகா ரிவிஷன் ஃப்ரம் சாப்டர் 2 onwards. ஸோ டுடே அண்ட் வி ஆர் ஸ்டார்டிங் இட் திஸ் டைம் அல்பபெட்டிக்கல் வைஸ். ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் கொஞ்சம் டிலேயா பார்த்தாங்கன்னா அதுக்குள்ள ஆல்ரெடி மீன்ஸ் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் அல்பபெட்டிக்கல் வைஸ். ஸோ டுடே அனுஜா ஜி வில் சேட். ஓகே. बाहुराजन्यकृतः सूरो ततस्य यद्वैश्यः तद्यागुंसोत्रो अजायत. புருஷ சுத்தம் ரொம்ப சின்ன வயசுல கத்துண்டதுன்னா நல்லா இருக்கு. ஞாபகம். தேங்க்யூ காமேஸ்வரி ஜி, ரொம்ப நல்லா இருந்து. எந்த கோயில் சொன்னாலும் எனக்கு கால விழ. இங்க பிரம்ம தேசம்னு ஒரு ஊர் இருக்கு சார், காஞ்சிபுரத்து கிட்டக்க. ஓகே. அங்க அந்த கோவில் கொஞ்சம் இடிஞ்சு விழுந்துருத்து. அதை இப்போ புனருத்தாரணம் பண்றா. நேத்து வாசக்கால். அதுக்கு நாங்கெல்லாம் பாராயணம் பண்ண போயிருந்தோம் சார். ஓ, வெரி நைஸ், வெரி நைஸ். கல்யாண வரதர் பெருந்தேவி தாயார். சூப்பர். The Prarthana Shloka. Second chapter, sloka number 23. Nainan chindanti shastrani, nainan dahati pavakaha, na chainan kledayantyapo, na shoshayati marutaha. Sloka number 47. Karmanyevadikaraste आपलेषु कदाचन मा कर्म फलहेतुर्भूर् मा ते सङ्गोऽस्त्व कर्मणि. 51 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். 50 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். பகவான் நிறைய விஷயத்த சொல்லிட்டே வர்றார். ஞான யோகத்துல தியானம் எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான ஞான யோகிகள், அவ எப்படி ஞான யோகிகள் ஆகிறா அப்படிங்கறத பத்தி பகவான் சொல்லிட்டு இருக்கார். 42ல இருந்து 51 ஸ்லோகம் வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 51, 52, 53, 54 எடுத்துக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா 51, 52, 53 மூணும் சேர்ந்தாப்புல வருது. அதுக்கப்புறம் அந்த 3 ஸ்லோகங்கள் எடுத்துட்டு அப்புறமா 54வது ஸ்லோகம் ஒண்ணு எடுத்துக்கலாம். இன்னைக்கு ரிவிஷன் ஆரம்பிக்கலாமா? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார்.
शमोदमस्तपः शौचं क्षान्तिरार्जवमेव च ज्ञानो विज्ञानमास्तिक्यं ब्रह्मकर्म स्वभावजम् शौर्यन्तेजो धृतिर्धाक्ष्यै युद्धे चाप्यपलायनम् दानमीश्वरभावश्च क्षात्रं कर्म स्वभावजम् कृषिगौरक्ष्य वाणिज्यं वैश्यकर्म स्वभावजम् परिचर्यात्मकं कर्म शूद्रस्यापि स्वभावजम् स्वे स्वे कर्मण्यभिरतः संसिद्धिर्लभते नरः स्वकर्मणि रतः सिद्धिं यथा विन्दति तच्छृणु यतः प्रवृत्तिर्भूतानां येन सर्वमिदं ततं स्वकर्मणा तमभ्यर्च्य सिद्धिं विन्दति मानवः श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनुष्ठितात् स्वभावनियतं कर्म कुर्वन्नाप्नोति किल्बिषम् सहजं कर्म कौन्तेय सदोषमपि न त्यजेत् सर्वारम्भा हि दोषेण धूमेनाग्निरिवावृताः असक्तबुद्धिः सर्वत्र जितात्मा विगतस्पृहः नैष्कर्म्यसिद्धिं परमां सन्न्यासेनाधिगच्छति सिद्धिं प्राप्तो यथा ब्रह्म तथाप्नोति निबोध मे समासेनैव कौन्तेय निष्ठा ज्ञानस्य या परा Beautiful. யார் பரமநிலை அடைகிறாரோ அவர் பிரம்மனையும் அடைவார் அப்படின்னு பகவான் சொல்றார். அந்த மாதிரி அடைவார். அவரோட குணங்கள் எப்படி அப்படின்னு பகவான் அடுத்த 3 ஸ்லோகத்துல சொல்றார். 12 விஷயங்கள் பகவான் சொல்றார். இந்த மாதிரியான ஞான யோகிகள் அவளை பத்தி அவள்கிட்ட எந்தெந்த குணங்கள் எந்தெந்த சுபாவம் இருக்கும் அப்படின்னு பகவான் அடுத்த 3 ஸ்லோகத்துல சொல்றார். 51வது ஸ்லோகம். புத்யா விஷுத்தயா யுக்தோ धृत्यात्मानं नियम्य च शब्दादीन् विषयांस्त्यक्त्वा रागद्वेषव्युदस्य च புத்தியுடன் விஷுத்தயா தூய்மையான யுக்தோ அருளப்பட்ட திருத்யா உறுதியுடன் ஆத்மானம் தான் நியம்ய ஒழுங்குபடுத்தி ச மற்றும் ஷப்தாதீன் முதலில் ஒலி விஷயாம் இந்திரியங்கள் தியக்த்வா விட்டுவிட்டு ராக பிடிப்பு ராகம் துவேஷௌ வெறுப்பு துவேஷம் வியுதஸ்ய நீக்கி ச மற்றும் தூய புத்தியுடன் அருளப்பட்டு உறுதியுடன் தன்னை ஒழுங்குபடுத்தி ஒலி மற்றும் மற்ற இந்திரியங்களை விட்டுவிட்டு மற்றும் ராகம் துவேஷத்தை நீக்கிட்டு பிடிப்பு மற்றும் வெறுப்பை நீக்கிட்டு அப்படின்னு பகவான் இங்க 4 விஷயங்கள் சொல்றார். ஒவ்வொரு வருஷமா பார்க்கலாம். புத்தியா விஷுத்தயா புத்தியா த யா. So புத்தியா
இத்யா இத்யா இத் யா புத்யா விஷுத்தயா விஷுத்த விஷு ரெண்டுமே குறிலத்துகள் ஷூ மேல ராகாத் கொடுத்து விஷுத்தயா யுக்தோ யுக்தோ யூ மேல ராகா बुद्ध्या विशुद्धया युक्तो धृत्यात्मानन्नियम्य च धृत्या ध्ரு அது ध्ரு மேல ஒரு ஆகாத் கொடுத்து धृत्यात्मा यात्मा யா மேலயும் ஒரு ஆகாத் கொடுத்து धृत्यात्मानन्नियम्य च शब्दादीन् विषयांस्त्यक्त्वा शब्दाश्रमिलागात दीन्वि दी நெடுலெழுத்து அது மேல ஒரு ஆகாத் கொடுத்து दीन्वि ஷயாம்ஸ்த்ய யாம்ஸ்த்ய ஔஸ்த்ய ஔம் வரணும் யாம்ஸ்த்ய வேண்டாம் யாம்ஸ்த்ய இஸ்ஸு இத்திய 3 இருக்கு யாம்ஸ்த்யக்த்வா இக்கு இத்து வா 3 திருப்பியும் இருக்கு शब्दादीन् विषयांस्त्यक्त्वा रागद्वेषौ रागद्वेगम रागत कुछ रागद्वेषव्यु शव्यु शव मेलो रागत कुछ शव्यु व्यू இருக்குதுனால शव्युदस्य च बुद्ध्या विशुद्धया युक्तो युक्तो நிறுத்தணும் என்ன युक्तो ध्र இது வரக்கூடாது बुद्ध्या विशुद्धया युक्तो धृत्यात्मानन्नियम्य च शब्दादीन् विषयांस्त्यक्त्वा रागद्वेषव्युदस्य च கலாஜி இல்ல சுஜாதா, இன்னைக்கு வந்து Yes, இவர் Shri Krishna. சொல்லணும். ராஜி தான் சொல்லணும் இன்னைக்கு. இல்ல அவங்க அன்னைக்கு மியூட்ல இருந்தாங்க சோ சொல்லியிருந்தாங்க மண்டே சொல்றேன் விஜயலட்சுமி ஜி சொல்லுங்க கலாஜி बुद्ध्या विशुद्धया युक्तो धृत्यात्मानन्नियम्य च शब्दादीन् विषयांस्त्यक्त्वा रागद्वेषव्युदस्य च. Beautiful. Very nice. Very nice. Beautiful. Thank you, sir. இதுல 4 விஷயம் சொல்லிருக்க அடுத்ததுல 5 விஷயம் சொல்ற विविक्त सेवी लघ्वाशी यतवाक्कायमानसः ध्यानयोगपरो नित्यं वैराग्यं समुपाश्रितः विविक्त सेवी தனிமையில் இருந்து லக்வாஷி குறைவாக உண்டு யத அடக்கி வாக் பேச்சு காய உடம்பு மானசக மனதை தியான தியானம் யோக தியான யோகம் பரோ ஈடுபட்டு நித்தியம் எப்பொழுதும் வைராக்கியம் உணர்ச்சியற்ற அப்படின்னு போட்டிருக்கோம் வைராக்கியம்னா எது எது நல்லது எது கெட்டது எது கரெக்ட் எது தப்பு அப்படிங்கிறது வைராக்கியம் சமுபாஸ்ரித அடைக்கலம் கொண்டு சோ அடுத்த 5 விஷயம் யார் தனிமையில் இருக்கிறாரோ குறைவாக உண்கிறாரோ பேச்சு தேகம் மற்றும் மனசை அடக்குகிறாரோ உணர்ச்சி இல்லாமையில் வைராக்கியத்தில் அடைக்கலம் கொண்டிருக்கிறாரோ தியான யோகத்தில் நித்தியம் ஈடுபடுகிறாரோ அப்படின்னு 5 விஷயத்தை சொல்றாரு ஒரு விஷயம் பார்க்கலாம் விவிக்த சேவி லக்வாஷி விவி ரெண்டுமே குறிலெழுத்துக்கள் 2 வி விவிக்த இக்கன் ஜாயிண்ட் ஆக்டனால விவிக்த சேவி ரெண்டுமே நெடுல் எழுத்துக்கள்
लघ्वाशी, लघ्वा ल में आघात करते, लघ्वाशी यत वाक्कायमानसः, यत वा यत குரல் எழுத்துக்கள் வாக்காய இக்கட்கா சோ வா மேல் ஆகாத் கிடையாது यत वाक्काय मानसः ध्यान योग परो नित्यं ध्यान योग ध्यायो ரெண்டுமே எழுத்துக்கள் ध्यान योग परो नित्यं नित्यं நீ மேல் ஆகாத் கொடுத்து नित्यं वैराग्यम वैराग्यम राज्यम रामिल आघात करते वैराग्यम समुपाश्रितः समुपाश्री समु कुरिल पाश्री पामिल आघात करते वैराग्यम समुपाश्रितः विविक्त सेवी लघ्वाशी यतवाक्कायमानसः ध्यानयोगपरो नित्यं वैराग्यं समुपाश्रितः राजी जी राजी जी சொல்றல रमा जी जय श्री कृष्ण जी। विविक्त सेवी लघ्वाशी यदवाकायमानसः ध्यान योग परो नित्यो वैराग्यं समुपाश्रितः। Beautiful, very nice. மம்மல்லாசன் மம்மல்லாசன். அடுத்த ஸ்லோகத்துல போலாம். ஸோ 4, 5, 9 ஆயிடுத்து. அடுத்த ஸ்லோகத்துல 3 விஷயத்துங்களை சொல்றார். அஹங்காரம் பலந்தர்ப்பம் காமம் क्रोधं परिग्रहम् विमुच्य निर्ममः शान्तो ब्रह्म भूयाय कल्पते. இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் வேறொரு அத்தியாயத்திலையும் இருக்கு. யாருக்காவது தெரிஞ்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடலாம். கிட்டத்தட்ட இதே வார்த்தைகள். அகங்காரம் அகங்காரம், பலம் பலம், தர்ப்பம் ஆணவம், காமம் ஆசை, குரோதம் குரோதம் கோபம், பரிக்கிரகம் சுயநலம், விமுச்சிய விட்டு, நிர்மமஹ உடைமை இல்லாதது, என்னது அப்படின்னு ஒரு உடைமை இல்லாதது, சாந்தோ அமைதி, பிரம்ம பூயாய பிரம்மனுடன் இணைந்து, கல்பத்தே தகுதி பெற்றது. சோ யார் அகங்காரம் பலம் ஆணவம் ஆசை கோபம் சுயநலம் இதெல்லாம் விட்டிருக்காளோ, நிர்மம உடைமையை விட்டிருக்காரோ, அமைதியுடன் இருக்கிறாரோ, அவர் பிரம்மனுடன் இணைய தகுதி பெற்றவர். இங்க 3 விஷயம் இருக்கு. அதாவது அகங்காரம் முழுசா ஸ்ட்ரெயிட்டா அந்த விமுச்சி வரைக்கும் ஒண்ணுதான் ஒரு விஷயம். நிர்மமம் அது ஒண்ணு, சாந்தி 3. சோ யார் அகங்காரம் பலம் ஆணவம் ஆசை கோபம் சுயநலம் அதை விட்டு விடுகிறாரோ, உடைமையே இல்லாததாக இருக்கிறாரோ, சாந்தியோட இருக்கிறாரோ, அவர் பிரம்மனுடன் இணைய தகுதி பெற்றவர் அப்படின்னு சொல்ற. ஒரு க்ஷணா பார்க்கலாம். அஹங்காரம் பலந்தர்ப்பம் எல்லாரும் தெரிஞ்சது இது. ஸோ ஜாஸ்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அஹங்காரம் ஹாமில் ராகாத், பலந்தர்ப்பம், காமங் குரோதம் பரிக்கிரகம், காமங் குரோதம்
क्रोधम ध வருது. क्रोधम परिग्र परि ரெண்டுமே குறில் எழுத்துகள். ரிக்ர ரீமில் ஆகார். காமங் क्रोधम परिग्रहம் विमुच्य निर्ममशान्तो विमुच्य विमु குறில் எழுத்துகள். முच्य மூமில் ஆகார். विमुच्य निर्ममशान्तो निर्मम நீக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து நிர்மமஷாந்தோ சாந்தோல நிறுத்தாம சாந்தோக்கு அப்புறம் பிர வருதுனால சாந்தோ மேல ஒரு ஆகாத் கொடுத்து விமுச்ய நிர்மமஷாந்தோ பிரக்ம பூயாய கல்பதே சாந்தோ பிரக்ம பூயாய பூயாய பூ நடுல இருக்கு பூயாய கல்பதே अहंकारं बलं दर्पं कामं क्रोधं परिग्रहं विमुच्य निर्ममशान्तो ब्रह्म भूयाय कल्पते. மைதிலி ஜி ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டேன், மியூட்லயே சொல்லிட்டு இருந்துட்டேன். சொல்லட்டுமா? சொல்லுங்க. அஹங்காரம் பலந்தர்ப்பங் காமங் क्रोधं परिग्रहं विमुच्य निर्ममशान्तो ब्रह्म भूयाय कल्पते. Beautiful. Very nice. Very nice. Sorry, So இதுல 3, இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லோகத்துல 5, அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லோகத்துல 4, அப்படி 12 விஷயங்களை சொல்ற. புத்தியா விஷுத்தயா யுக்தா, முதல்ல புத்தியில இருந்து ஆரம்பிக்கிறார். யார் சாங்கிய யோகத்துல இருக்காளோ, யாருக்கு பகவானை அடையணும்னு ஒரு ஆசை இருக்கோ சாங்கியன் யோகம் மூலம், அவளுக்கு தூய்மையான புத்தி வேணும். சாத்விக புத்தி. சாத்விக புத்தினா என்ன அப்படின்னு 30வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். பிரவருத்தைச்ச நிவருத்தைச்ச கார்யா கார்யே பயா பயே பந்தம் மோக்ஷைச்ச யா வேத்தி புத்தி சா பார்த்த சாத்விகி. அப்படின்னா பிரவருத்தியும் இல்லை, நிவருத்தியும் இல்லை, காரிய கடமை என்றும் இல்லை, கடமை இல்லாததும் இல்லை, பயம் இல்லை, பயமின்மை இல்லை, பந்தம் இல்லை. மோட்சத்தை பத்தி யாருக்கு தெரியுமோ அது சாத்விகம். சோ அந்த மாதிரியான ஒரு புத்தி, புத்தியா விஷுத்தயா யுக்த, விஷுத்தமா, அதாவது தூய்மையா இருக்கிறது. இதுதான் சாங்கிய யோகத்தில் புத்தி பத்தி இருக்கு, அந்த சாத்விகி புத்தி. சோ புத்தியா விஷுத்தயா யுக்த ஒண்ணு. அடுத்தது வைராக்கியம் சமுபாஸ்ரிதா, ஒரு வைராக்கியம் இருக்கணும். எதுக்குமே ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பற்றுதல் இருக்கு, பொருள் மேலேயோ, மனிதர் மேலேயோ, தன் மேலேயோ, தன் புகழ் மேலேயோ. சோ இந்த மாதிரியான ஒரு பற்றுதல் இருந்ததுன்னா சாங்கிய யோகத்தில் ஞானம் கிடைக்காது, நமக்கு பிரம்மனை அடைய முடியாது. சோ பிரம்மனை அடைய வேண்டிய, பிரம்மனை அடையணும் என்று இயங்கும் சாதகர்களுக்கு சாங்கிய யோகத்தில் இதிலேருந்து ஒரு வைராக்கியம் வேணும், இதோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அடுத்தது விவிக்த சேவி. விவிக்த சேவி அப்படின்னா தனிமையாக இருக்கிறது. தனிமையா இருக்கிறது. தனிமை ரொம்ப முக்கியம் தியானம் பண்ணணும்னா. ஆனா நமக்கு தனிமை கிடைக்கலையே, எனக்கு ஒரு 10 நிமிஷமும் தனிமையா இருக்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடாது. அது கிடைக்கிறச்ச கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஐயே எனக்கு தனிமையே கிடைக்கல, எல்லாரும் இப்படி நச்சு புடுங்குறா என் பக்கத்துல அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம ஆக்சுவலி உல்டாவா போயிட்டு இருக்கோம்.
இவ்வளவு ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர் மேல கோவப்படலாமா இந்த விஷயத்துக்கு? இந்த கோவப்படுறதுனால நமக்கு தானே தீங்கு தான் கொண்டு வரும். ஸோ கிடைக்கலையா, வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்கோ, அது தனிமை கிடைக்கும். அந்த தனிமை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தனிமையா இருக்கிறச்சு தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், ஃபோக்கஸ் பண்ண முடியும், தியானம் பண்ண முடியும், தூய்மையாக்கிக்க முடியும். ஆனா சில பேருக்கு தனிமையா இருந்தா தூக்கம் வரும். அப்பா தனிமை கொஞ்சம் கிடைச்சது, தூங்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணலாம். அதெல்லாம் தான் நம்மளை தடுக்கிறது. இந்த மாதிரியான ஒரு தமச குணம் வரத விடாம சாத்விக குணத்திலேயே இருந்தது விவிக்த சேவியா இருக்கணும். அப்ப தனிமையா இருக்கணும், ஆனா சாத்விக குணத்தோட இருக்கணும், தாமசிக குணத்தை வரவிடக்கூடாது. அடுத்தது லக்வாஷி, குறைவாக சாப்பிடணும். சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, சாப்பாடு சாப்பிடதான் வேண்டும், உடம்பை பார்த்துக்கிறதுக்காக சாப்பாடு உணவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனா தேவையான உணவு மட்டும்தான் சாப்பிடணும், எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் சாப்பிடணும். யோகத்தில் என்ன சொல்லிருக்குன்னா, எவ்வளவு தேவை அப்படின்னா அரை வயிறு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் உணவு தின்ன வேண்டும். அதுக்கப்புறம் 1/4 வயிறு நீர் குடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாக்கி 1/4 இடத்த எம்டியா வச்சுக்கணும். ஏன்னா அதுல இருந்து வயர்ல நம்மளோட உணவு போனோன்னு கெமிக்கல் ரியாக்ஷன் வருது, அதுலேருந்து இந்த கேஸ் எல்லாம் வருது. அந்த கேஸுக்காக அந்த 1/4 இடத்த விடணும். இதுதான் நம்ம யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கு. சோ அந்த மாதிரியா குறைச்சலா எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவு மட்டும், அந்த மாதிரி சாப்பிடுறது லக்வாஷி. அடுத்தது திருத்தியாத்மானம் நியம்யச்ச, திருத்தியோட இருக்கணும். திருத்தியை பத்தி பகவான் நிறைய சொல்லியிருக்கார். சாத்விக திருத்தி பத்தி 33வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். திருத்தியாயா தாரயத்தே மனப்பிராணேந்திரிய கிரியா யோகேனாவ்ய பீச்சாரிண்யா திருதிஸ்ஸா பார்த்த சாத்விகி. மனம், பிராணம் மற்றும் இந்திரியங்களை தக்க வைக்கிறதோ அந்த அசையாத உறுதி சாத்விகமான உறுதி அப்படின்னு 33வது ஸ்லோகத்தில் இருக்கா. அந்த சாத்விக உறுதி தான் நீங்க சொல்றது தித்யாத்மானம் நியம்யச்ச. அடுத்தது வாக்காய மானசா, காயம், வாக், பேச்சு மற்றும் மனசு, இந்த மூன்றுலயும் கட்டுப்பாடு இருக்கணும். 17வது அத்தியாயத்துல 3க்கும் சொல்லியிருக்கார். தேவத்விஜ குரு பிராஜ்ஞ பூஜனம் சௌச்சமார்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சா ச ஷாரீரம் தப உச்யதே. உடம்போடு தபம் இப்படி பண்ணணும். அனுத்வேகரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதைஞ்சயத் ஸ்வாத்யாயாபியசனைஞ்சைவ வாங்மயம் தப உச்யதே. பேச்சோட தபம் எப்படி பண்ணணும்? மனப்பிரசாத சௌம்யத்வம் மௌனமாத்ம விநிகிரஹ பாவ சம்சுத்திரித்யேதத் தபோ மானசமுச்யதே. மனசின் தபம் இப்படி பண்ணணும் அப்படின்னு 17வது அத்தியாயத்துல சொல்லிருக்கு. அந்த மாதிரி உடம்பு, பேச்சு, மனசு, இது மூன்றையும் கட்டுப்பாடுவா. சோ 3 விஷயத்துக்கும் எப்படி இருக்கணுங்கிறது இந்த 3 தபங்கள் போது நமக்கு புரியுது எப்படி பண்ணணும் அப்படின்னு. சோ இது வாக்காய மனசக. அடுத்தது சப்தாதீன் விஷயான் தியக்த்வா. சப்த அப்படின்னா கேட்கறது. அதுக்கப்புறமா தான் இந்த இந்திரியங்கள்
உணர, கேட்க, ருசிக்க எல்லாம் முடியறது. சோ இதுலேருந்து வெளியில வரணும், இதெல்லாத்தையும் விட்டுடணும். ஏன்னா அதெல்லாம் விட்டாதான் தியானம் பண்ண முடியும். இந்த இந்திரியங்கள்னால வர பொருட்கள் மேல நமக்கு ஒரு அதுல இருந்து வர நல்ல சுகானுபவங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இப்ப தியானத்துல மனசு போகாது. அதனால அதெல்லாத்தையும் விடணும். தியக்த்வா ராகத்வேஷோ வியுதஸ்யச. ராகமும் துவேஷமும் இது ரெண்டு தான் நமக்கு எல்லாருக்குமே எனிமி. அப்படின்னா எதுன்னா ராகமும் துவேஷமும் தான். ஏன்னா இந்த ராகத்வேஷத்திலேருந்து தான் பிணைப்புகள் உண்டாகின்றன. அதனால அதுலேருந்து வெளியில வரணும். ராகத்வேஷோ வியுதஸ்யச. அப்புறம் தியான யோக பரோ நித்தியம். எப்பொழுதுமே தியானத்துல இருக்கணும். எப்பொழுதுமே தியானத்துல இருக்கணும்னா அதுக்காக எப்பொழுதுமே ஒரு கார்னர்ல உட்காந்து கையை முன்னாடி வச்சுன்னு கண்ணு மூடிண்டு தியானம் பண்றதுன்னு இல்லை. எப்பொழுதுமே கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும். எங்கேயும் ஸ்லிப் ஆகாம இருக்கணும். ஏன்னா ஸ்லிப் ஆகுறது ரொம்ப ஈஸி. நினைச்சா ஸ்லிப் ஆயிடலாம் நம்மளோட தியானத்துல இருந்து. சோ தியானத்துல இருக்கிறதுக்காக தியான யோக பரோ நித்தியம் எப்பொழுதுமே பண்ணணும். சோ தியானம் பண்றதுக்குன்னு ஒரு வேலையை வச்சு நான் யார்கிட்ட எப்படி பேசினாலும் தூய்மையாக பேசுவேன், நிஜம்தான் பேசுவேன். எனக்கு எப்படி இருக்கோ எனக்கு பட்டதுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அவளையும் கண்டுருப்பேன். நிஜத்தை தான் பேசுவேன். இப்படி எல்லாம் சாத்விகமா இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் பாக்கி டைம்ல. அடுத்தது அகங்காரம் பலந்தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம் விமுச்சிய. அகங்காரம் ஒரு ஈகோ, பலம், தான் ரொம்ப பலசாலி, தர்ப்பம் ஒரு அரகன்ஸ், ஆணவம், காமம் ஆசைகள், குரோதம் கோபம், பரிகிரகம் சுயநிலை, சுயநலத்தை பார்த்துக்கிறது, விமுச்சிய இதெல்லாம் விடணும். தான் தான் ரொம்ப பெரியவன், தான் தான் பலசாலி, என் பலத்தை வச்சுட்டு எல்லாரையும் நான் ஆள வந்திருக்கேன், என்கிட்டெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தர்ப்பம். அப்புறம் இதே மாதிரி காமம், இது வேணும் அது வேணுங்கிற ஒரு ஆசை, அது கிடைக்காவிட்டால் வரும் குரோதம், அது கிடைச்சு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இந்த சுயநலம், பேராசை, இதெல்லாத்தையும் விடணும். அடுத்தது நிர்மமக, என்னோடது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எதெல்லாம் இருக்கோ இந்த பொருள் இந்த ஜலகத்துல பாக்குறோமோ அது நம்மளது. நமக்கு இருக்கிறதுக்கு முன்னாடியும் அது நம்மளது இல்லை, நம்ம போன அப்புறமும் அது நம்மளதா இருக்க போறது இல்லை. இதெல்லாம் அழிய போறது. இருந்தாலும் இதெல்லாமே நம்மளது 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 நம்ம அடிச்சுக்கிறோம். இதை விடணும். நிர்மமகா விட்டோம்னா அது நிர்மமகா. மமஹ அப்படின்னா எந்து, நிர்மமஹ அப்படின்னா என்னோடது இல்லை. கடைசியா சாந்தி, பீஸ்ஃபுல்னஸ். இந்த 12 விஷயங்களும் இருந்தாதான் பிரம்ம பூயாய கல்பத்தே, பிரம்மனை அடையறதுக்கு தகுதி பெறலாம். இந்த மாதிரியான இந்த 12 விஷயங்கள் ஒருத்தர் இருந்தாதான் அவளுக்கு பிரம்மன் என்கிற நிஜத்தை ஞான யோகம் மூலம் தியானம் பண்ணிட்டு கிடைக்கிறதுக்கு தகுதி உண்டு அப்படின்னு பகவான் இந்த 3 ஸ்லோகத்திலையும் சேர்த்து 12 விஷயங்களை சொல்றார். அடுத்தது 54வது ஸ்லோகத்துக்கு போகலாம். பிரம்ம பூத பிரசன்னாத்மா ந சோசதி ந காங்க்ஷதி
समः सर्वेषु भूतेषु मद्भक्तिं लभते पराम्. பிரம்மபூதः பிரம்மனில் வசிப்பவர், பிரசன்ன ஆத்மா பிரசன்னமானவர், ந இல்லை சோச்சதி வருத்தம், ந இல்லை காங்க்ஷதி ஆசை, சமஹ சமமாக, சர்வேஷு எல்லோரிடமும், பூதேஷு உயிரினங்கள், மத் பக்திம் என் பக்தி, லபதே அடைவார், பராம் பரம. பிரம்மனில் வசிப்பவர், பிரசன்ன ஆத்மாவாக இருப்பவர், வருத்தமும் ஆசையும் இல்லாதவர், எல்லா உயிர்களிடமும் சமமாக இருந்து என் பரம பக்தியை அடைவார். பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். பிரம்ம பூத பிரசன்னாத்மா, பிரம்ம பிரமிராகாத் கொடுத்து பிரம்ம பூத பூ நடில் எடுத்து பூத பிரசன்னாத்மா, பிரசன்னா இன்னும் அண்ணா இருக்கு, பிரசன்னாத்மா நாம ராகாத் கொடுத்து பிரம்ம பூத பிரசன்னாத்மா, நஷோச்சதி ந காங்க்ஷதி, நஷோ நெடில் எழுத்து இழுத்து சொல்லல, சதி ந எல்லாமே குரல் எழுத்துகள் நெடுன்னு வந்துடும். நஷோ சதி ந காங்க்ஷதி, காங் இங்கு இக்கு ஷ 3 இருக்கு, காங் க்ஷதி, நஷோச்சதி ந காங்க்ஷதி, समः सर्वेषु भूतेषु, समः सर्वे स कपल रफार करते, समः सर्वेषु शुदाद शू இல்ல, सर्वेषु भूतेषु, भूते நெடில் எழுத்துகள், ஷு ஷார்ட் ஆயிடும். समः सर्वेषु भूतेषु मद्भ में रागात करते, मद्भक्ति भक्ति भ में रागात, मद्भक्ति लभते पराम्. ब्रह्म भूत प्रसन्नात्मा, न शोचति न कांक्षति, समः सर्वेषु भूतेषु मद्भक्ति लभते पराम्. मैथिली जी. जय श्री कृष्ण. ब्रह्मभूत प्रसन्नात्मा, न शोचति न काङ्क्षति, समः सर्वेषु भूतेषु मद्भक्तिं लभते पराम्. பியூட்டிஃபுல். இந்த ப எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கும். பாக்கி எங்கேயுமே மிஸ்டேக் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப அழகா இருந்தது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சோ இந்த 12 டியூட்டிஸ் சொல்லலாம், அவளோட சுபாவம் சொல்லலாம். ஒரு சன்னியாசியோடு என்ன மாதிரியான இந்த 12 சுபாவங்களை பத்தி பகவான் 3 ஸ்லோகங்களை சொல்றார். இந்த மாதிரியான இந்த 12 குணங்களை வச்சுட்டு எந்த ஒரு சன்னியாசி இருந்தாலும் அவ இந்த தியானம் நித்தியமாக பண்ணணும் அப்படின்ட்டு அது மாதிரி பண்ணா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பகவான் சொல்லிருக்கு. அந்த மாதிரி பண்ணியிருந்தானா ஒரு சன்னியாசி பரமபக்தி, பராபக்தி, அபராபக்தி, பராபக்தி. அபராபக்திங்கிறது ஒரு லெவல் கீழ்மையான பக்தி, பராபக்திங்கிறது முழுசான மேன்மையான பக்தி. அதை அடைவார் அந்த சன்னியாசி. கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்திலும் ஒரு பிணைப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அதுலேயும் தனிச்சு நின்றுவார் தனியே. அவரோட மனசெல்லாம் தூய்மை ஆயிடும். பகவான் மேல மனசு தூய்மையாக ஆக பகவான் மேல இருக்கிற பக்தி பெருசாயிண்டே போகும். அந்த மாதிரி பக்தி வரைச்ச எல்லாருமே சமமாக அவர் பார்க்க ஆரம்பிச்சுவார்.
ஒரு மிருகமா இருக்கட்டும், பட்சியா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், கொடியா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், தன் உற்றாரா இருக்கட்டும், உறவினரா இருக்கட்டும், தன்னோட எதிரியா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒருத்தரையும் பாக்குறச்ச அவளுக்கு எல்லாருமே ஒரு சமத்துவத்தோட பார்க்க ஆரம்பிச்சிருவா. தனக்குள்ளேயே சாந்தமா இருப்பா, தனக்குள்ளேயே முழுசா எல்லாமே நிறைஞ்ச ஒரு மனசு இருக்கும். சோ இந்த வேதாந்தம் அப்படின்னு பகவத்கீதையை சொல்றச்ச முதல் 6 அத்தியாயங்கள் துவம் ஒரு மனிதன் ஒரு 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 பர்சனை பத்தி சொல்லியிருந்தா. முதல் 6 அத்தியாயத்தில் கர்மயோகத்தை பத்தி ஆரம்பிச்சு எப்படி மனசை விசுத்தமா ஆக்கிண்டு சாஸ்திரங்கள்லாம் படிச்சுண்டு எல்லா தன்னோட கர்மங்கள்லாம் துறவிண்டு தான் யாரு அப்படின்னு புரிஞ்சுண்டு தனக்கும் இந்த உடம்புக்கும் ரெண்டுமே டிஃபரெண்ட் அப்படின்னு புரியுறது. அந்த மாதிரி புரிஞ்சுட்டு கட்சியும் தனக்கும் இந்த உலகத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு மனசுல வர ஆரம்பிச்சாலே திருப்பியும் பண்ணின கர்மங்கள் எல்லாம் வீணா போயிடும். அதனால்தான் பகவான் மேல லயிக்கணும். அதனால்தான் கர்மயோகம் பண்ணிட்டு பக்தி யோகம் பண்ணணும். 7ல இருந்து 12வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா ஞான யோகத்தை பத்தி முழுசா ஈஸ்வரன்னா என்ன அப்படிங்கிறது புரியற மாதிரி, ஈஸ்வரன் தான் இந்த உலகத்தை கிரியேட் பண்றதும் சரி, தாங்குவதும் சரி, அழிப்பதும் சரி, அதெல்லாம் தன்னோட மாய சக்தியால அவர் இதெல்லாம் பண்றா அதுன்னு புரியுது. இந்த மாய சக்திக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லாம் இதுதான் நிஜம் அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு. பகவான் தன்னோட விபூதிகள் எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்துலயுமே என்னை பாரு அப்படின்னு யாரு பகவானை சீக் பண்றாளோ, பகவானை தேடிட்டு இருக்காளோ அவளை காமிக்கிறார். அதுலயும் என்னன்னா பகவான் என்ன சொல்றன்னா, நான் என்னை நீ எல்லாத்துலயும் பார்க்கலாம், சோ எல்லாருலயுமே என்னை பாரு அப்படின்னு தான் பகவான் சொல்றார். சோ எல்லாமே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் வருது. எல்லாவற்றிலும் என்னை பார், நான் எல்லாவற்றிலும் இருக்கேன். அண்ட் எந்த மாதிரியான யோகம் பண்ணாலும் சரி கடைசியில பக்தி யோகத்துல வரணும். ஏன்னா உங்களோட மனசு கர்மயோகமா பண்ணாலும் சரி, தியான யோகமா பண்ணாலும், ஞான யோகமா பண்ணாலும் சரி, மனசு தூய்மை அடைந்துட்டே போகும். தூய்மை அடைய அடைய பக்தி வளர்ந்துட்டே போகும். அதுதான் பகவான் சொல்ல பிரம்மபூத. எந்த விஷயத்திலுமே நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லைன்னா, மனசு எப்பொழுதுமே தூய்மையா இருந்ததுன்னா, தான் என்கிற ஒரு மமதை இல்லைன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டா, அப்ப எந்த விஷயத்திலுமே உலகத்தின் விஷயத்து மேல நமக்கு ஒரு ஆசை இருக்காது. எது மேலயுமே ஒரு ஆசையா இல்லைன்னா மனசு ரொம்ப சாந்தியா இருக்கும். மனசு இந்த மாதிரி சாந்தியா இருக்கிறச்ச பிரம்மனை அடையலாம். பிரம்மனை அடையலாம் அப்படின்னா என்ன? பிரம்மனும் நானும் ஒன்றுதான் அப்படின்னு பிரம்மனோட இணைந்து போறது. தான் பிரம்மன் அப்படிங்கிற ஒரு தத்துவம் புரியுது. இதுதான் பிரம்மபூத பிரசன்னாத்மா. எதுலையுமே ஒரு எல்லாமே பொய், எது நிஜம்? தான் நிஜம், ஒரே நிஜம் தான் அப்படிங்கறத புரியச்ச, சத் எது அப்படிங்கறத புரியச்ச மனசு பிரசன்ன ஆத்மா. ஏன்னா எல்லாத்துக்கும் கடைசியா நமக்கு என்ன வேணும்? நம்ம ஆத்மா பிரசன்னமா இருக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு தியாயம் எல்லாத்துலயுமே. எது பொய்யான விஷயங்கள் அது மேலே நம்மளோட மனசு வெளியில வந்துருச்சுன்னா
மனசு பிரசன்னமாயிடும். ந சோச்சதி ந காங்க்ஷதி, வருத்தம் கிடையாது, ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. சோ அந்த மாதிரி இருக்கிறது. ந சோச்சதி ந காங்க்ஷதி, எதுலையுமே ஒரு சோகம் கிடையாது, கவலை கிடையாது. சமசர்வேஷு பூதேஷு, எப்பொழுதும் சொல்றதுதான், எல்லாருமே சமமாக பார்க்கிறது. இதுதான் சாத்விகமாக ஞானம். இந்த துவைத்தம்ங்கிறது போன நானும் பகவானும் ஒன்றுதான், எல்லாருக்குள்ளயுமே பகவான் இருக்கார். நானும் பகவானும் ஒண்ணுதான், இந்த அத்வைத்த பிலாசபி நமக்கு புரிய ஆரம்பிச்சுதான், எல்லாருக்குள்ளயுமே பகவான் இருக்கிறார் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சுதான். அதனால எனக்கும் இன்னொருத்தருக்கும் ஒன்றும் வேறுபாடு இல்லை, அந்த அத்வைத்தமும் புரியணும். அப்பதான் எல்லாருலயுமே நம்ம ஒருத்தரை எல்லாருமே சமமாக பார்க்கலாம். சமோகம் சர்வபூதேஷு நமேத்வேஷோஸ்தி ந பிரியா ஏ பஜந்தி துமாம் பக்தியா மைதே தேஷு சாப்பியம். நான் எல்லா உயிரினங்களிலும் சமமாக இருப்பேன், நான் யாரையும் வெறுப்பது இல்லை, ஆதரவு காட்டுவதும் இல்லை. ஆனால் என்னை பக்தியுடன் வழிபடுபவர் என்னுள் இருப்பவர் மற்றும் நான் அவரில் இருப்பேன் அப்படின்னு 9ஆம் அத்தியாயத்தில் சொல்லிக்கிறது. ஏன்னா எல்லாமே நம்ம மனசால கிரியேட் பண்ணது. இந்த ஆசைகளும் சரி, இந்த பொருள்களும் சரி, இந்த பொருள்கள் மேல இருக்கிற பிணைப்பும் சரி, இதெல்லாம் நம்மளோட மனசால கிரியேட் பண்ணது. அதனாலதான் பகவான் 6வது அத்தியாயத்துல சொல்றார், சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனா. எல்லா இடத்துலயும் என்னை பகவானை சமமாக பார்க்கணும். இதேதான் இங்க சர்வேஷு பூதேஷு அப்படிங்கிறது. இந்த மாதிரி இருந்தானா இந்த 3 விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு மத் பக்திம் லபதே பராம், பகவான் தான் எல்லாம் அப்படிங்கிறது எப்ப ஒரு யோகிக்கு புரியறதோ, எல்லாருமே ஒன்றாக பார்க்கிறாரோ, மனசு அப்படியே தூய்மையாக இருக்கிறதோ, சாந்தியா இருக்கிறதோ, பிரசன்ன ஆத்மாவா இருக்கிறதோ, அப்ப மனசு அப்படியே பகவான்கிட்ட இழுத்துண்டு போயிடும். இந்த இழுப்பு தான் பராபக்தி. இது எல்லாருக்கும் வராது. யாரு இந்த மாதிரியான யோகம் பண்றாளோ அவளுக்கு தான் இந்த பராபக்தி அப்படிங்கிறது வரும். பகவான் என்ன சொல்றார், இதுதான் பரமநிலை, பர்ஃபெக்ஷன். இதுதான் எல்லாருமே சமமாக பார்க்கிறவா, அவளுக்குள்ள இருக்கிற பிரம்மனை பார்த்துட்டு தானும் பிரம்மனும் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறவா. பிரம்மத்தில் நிஷ்டையா இருக்கிறவா, பிரம்மத்தில் உட்கார்ந்து இருக்கிறவா, பிரம்மத்தோட சேர்ந்து இருக்கிறவா, பிரம்மத்தோட இணைந்து இருக்கிறவா. ஆனா பகவான் சொல்றார், இந்த மாதிரியான பரமநிலை அடையறத அப்பதான் அவளுக்கு பராபக்தி வரும் பகவான் கிட்ட. பகவான்கிட்ட அப்படியே இழுத்துட்டு போயிடும் அவளை. சோ ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்க, ஞான யோகம் போரும் அப்படின்னு நினைக்கிறவா, அதாவது பக்தி வந்து ஞான யோகத்துக்கு முன்னாடி பண்ணணும், அதாவது பக்தி பண்ணின அப்புறமா ஞானம் வளர்ச்சுங்கோ அப்படின்தான் நிறைய பேர். ஆனா பகவான் இங்க சொல்றார், ஞானம் வளர்த்துக்கோ, பக்தி தானா வந்துரும் உனக்கு. அதுக்கப்புறமா அந்த பக்தி தான் பராபக்தி. பாகவதத்துல
ஆத்மாராமश्च முனையோ நிர்கிரந்த அபி உருக்ரமே குர்வந்தி அஹைத்து கிம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரிஹி. யாரெல்லாம் ஆத்மாராம இருந்தாலும் ஆத்மத்தில் ரமமா ஆத்மாவிலேயே ரமிச்சுண்டு இருக்காளோ, அதாவது ஆத்ம ஞானம் இருக்கிறவா அண்ட் இந்த மாதிரியான பிணைப்புகள்ல இருந்து விடுபட்டவா, அந்த மாதிரியான ஆத்மாக்கள் பகவான்கிட்ட பக்திக்காக அப்படியே லயிச்சுட்டு இருப்பா. பகவானோட இந்த குணங்கள், பகவானோட இந்த சூப்பர் குணங்கள் இந்த மாதிரியான ஆத்மாக்களை அப்படியே இழுத்துண்டு போயிடுமா. நிறைய பார்த்தேன்னா ஞானிகள் எல்லா யுக யுகமா நம்ம பார்க்கிறோம். ஞானிகள் அவ ஆத்ம ஞானம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் பிரம்மனோட ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து இருந்திருக்குவா. ஆனால் அந்த இடத்துல இருக்கிறச்ச அவளுக்கு பகவானை பத்தி ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் கிடைச்சோன்னு முழுசா பகவான் சரணடைஞ்சு பகவானோட பக்தியில லயிச்சுட்டு போயிட. இத படிச்சுட்டு இருக்கிறது 4 யுகத்துல யார் இந்த மாதிரி ஞானிகள் அப்படின்னு படிச்சிருந்தேன். சத்திய யுகத்துல இந்த 4 குமாரர்கள், சனத்குமார், சனாதனகுமார், சனககுமார், சனந்தனகுமார், இவாள்லாம் நிறைய தியானம் பண்ணிட்டு பிரம்மனை அடைஞ்சவா. இந்த 4 பேரும் வைகுண்டம் போறா. அங்க இருக்கிற இந்த துளசியின் கந்தத்தை கேட்டு பார்த்துண்டு அவ மனசுல அப்படி ஒரு ஈர்ப்பு வந்துருது. உடனே அவ இந்த பிரம்மன் மேல இருக்கிற தியான யுகத்துல இருந்து வெளியில முழுசா பகவானோட பக்தி லயத்துல பக்தி மயமாயிடுது. அவ பகவான்கிட்ட கேட்கிற பாகவத்துல ஒரு ஸ்லோகம், காமம் பாவஸ்வ விஜினேர் நிரயேஷு நச் சேதோலிவத்யாதி நுதே பதையோ ரமேத. என்னை நீ நரகத்துக்கு அனுப்பிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு இருக்கிற இந்த பரம தெய்வீகமான இந்த அன்பை என்னால பருக முடிஞ்சதுன்னா உன்னோட கமலப்பாதங்களிலிருந்து வரும் இந்த அன்பை என்னால ருசிக்க முடிஞ்சா அது போரும் எனக்கு அப்படின்னு சொல்ற. அதாவது இவாளுக்கு பிரம்மனை அடைஞ்சவா இவாள்லாம் இந்த 4 குமாரர்களும். அந்த மாதிரியான ஒரு நிலையில வந்த அப்புறமும் பகவானோட ஒரு துளியை பார்த்த உடனே எனக்கு அந்த துளி உன் காலில இருந்து வருது போரும், எனக்கு அந்த துளிக்காக என்ன நரகத்துல அனுப்பிச்சாலும் பரவாயில்லை அப்படிங்கிறார். இது சத்திய யுகத்துல. திரேதா யுகத்துல பார்த்தேன்னா ஜனகர் தான் ரொம்ப ஞானி. விதேக சீதை வைதேகியோட தகப்பனார் எப்பொழுதுமே பிரம்மனில் ஸ்திதமா இருப்பா. ஒரு நாள் விஸ்வாமித்திரர் அவர் ராமரையும் லக்ஷ்மணனையும் அழிச்சுன்னு வரைச்ச ஜனகர் தன்னோட பிரம்ம நிலையிலேருந்து வெளியில அப்படியே ராமர் மேல மனசு வச்சுதான். இனஹனி பிலோகத அதி அனுராகா பரபச பிரம்ம சுகனி மன தியாகா அப்படின்னு மனசுல ராமச்சரித்திர மனசுல சொல்றது. பகவான் ராமரை பார்த்தவுடன் ஜனகர்
தன்னோட இந்த பிரம்மனோட இருக்கிற இந்த இணைப்பை விட்டுட்டு அப்படியே பிரம்மனோட ராமரோட லயிச்சுன்னு போயிடுறாராம். சோ எந்த மாதிரியான ஞானியும் பகவானை பார்த்தார், பிரம்மன் அந்த பிரம்மணத்தில் இருக்கிறத அப்ப பகவானை பார்த்தா பகவானோட அந்த பக்தி யோகம் தானா பரமசமாக வந்துடும். துவாபர யுகத்துல ஞானி சுகதேவ வேதவியாசரின் மகன். அவரை பத்தி என்ன ஒரு கேள்வினா, 12 வருஷம் அவர் தன் தாயின் கருவிலேயே இருந்தாராம். ஏன்னா வெளியில வந்தா மாயையில் எங்கேயாவது மாட்டிக்க போறோமே அப்படின்னு ஒரு பயத்துல. அப்புறம் நாரதர் தான் அவர்கிட்ட பேசினாராம் அவர் தாயின் காது மூலம், இந்த மாதிரிலாம் ஒண்ணும் வராது, நீ வெளியில வா அப்படின்னு சொன்னா அவர் வெளியில வந்துட்டு, வெளியில வந்தோன்னா தன்னோட யோக ஸ்ட்ரென்த்னால 12 வயசு பாலகன் மாதிரி உடனே மாறிடுறாராம். அவர் தன்னோட வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஜங்கல்ல போய் உட்கார்ந்துருக்காராம். அங்கேயும் தான் அவருக்கு சமாதி கிடைக்குது. நிறைய நாள் இப்படியே போறது. வேதவியாசரோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த அந்த ஃபாரஸ்ட்ல கட்டை, அதாவது விறகு எல்லாம் எடுக்கிறதுக்கு வராராம். அங்க இந்த சுகதேவரை சமாதி நிலையில பாக்குறாராம். அப்ப அவ வந்து வியாசர்கிட்ட வந்து சொல்றாராம், இந்த மாதிரி நாங்க பார்த்தோம் அப்படின்னு. அப்ப சுகதேவர், அப்ப அந்த வியாசர் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாராம், சுகதேவர் காதுல இந்த ஸ்லோகத்தை சொல்லு, இது கிருஷ்ணரை பத்தியான ஸ்லோகம், அவர் காதுல விழட்டும். பிரம்மாபீடம் நடவரப்பு கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரதத்வாச கனக பிஷம் வைஜயந்தி ச மாலாம் ரந்த்ரான் வேணோரத ரசுதயா பூரயன் யோகப்ப விருந்தைஹி விருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத கீத கீர்த்திஹி. பகவான் கிருஷ்ணர் மயில் ரக்கை தன்னோட கிரீடத்துல வச்சுட்டு இருக்கார். தன்னுடைய அழகு ஒரு எப்படி ஒரு நித்தியாங்கனா நித்தியம் பண்றவர் அவள் எப்படி இருப்பாளோ அந்த மாதிரியான ஒரு அழகு. கர்ணிகா நீலக்கலர் பூக்கள் அவரோட காதில் தொங்கிட்டு இருக்கு. அவரோட இந்த ஷால் தங்க கலர்ல இருக்கு. வைஜெயந்தினால அவரோட வைஜெயந்தி பீட்ஸால அவரோட ஹாரம் இருக்கு. குழலின் ஓட்டைகளை அவர் தன் மதுரத்தினால நிரப்புறார். அவர் விருந்தாவனத்துல வந்தோடனே எல்லாரும் அவரோட ஸ்துதி பாடுறா. அவரோட கோபர்கள் கோபியர்கள் அண்ட் அவர் தன்னோட பாதங்களால இந்த உலகத்தை அழகுபடுத்த வந்திருக்கா அப்படின்னு அவர் காதுல சொல்றார். சுகதேவர் அவ்வளவு நேரம் பிரம்மனில் நிலைத்திருக்கிறார். இந்த ஸ்லோகத்தை காதுல விழுந்த உடனே அவருக்கு பகவானோட ஒரு துளி அவருக்குள்ள போறது. உடனே அவர் தன்னோட சமாதி நிலையத்தை எடுத்துட்டு தன்னுடைய தகப்பனாரான வேதவியாச கிட்ட வந்துடுறாரா. அங்கேயே இந்த பாகவதத்தை படிச்சுட்டு முழுசா பக்திமயன்ல மொழின்றாராம். சோ துவாபர யுகத்திலையும் பார்த்திருக்கோம் இந்த மாதிரி. பிரம்மனை அடைஞ்சவா அடுத்த ஸ்டேஜ்க்கு எங்க போறார்? பக்தி யோகத்தில் போறார். கலியுகத்திலையும் அது மாதிரி பார்த்தேன்னா சங்கராச்சாரியர் கிரேட்டஸ்ட் ஞானி. நம்மளோட இந்த கலியுகத்துல யாராவது இருந்தார்னா அவர்தான்.
அத்வைத்தம் அதை பத்தி முழுசா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஒன்று ஒரே நிர்குணமான நிர்விசேஷான நிராகாரான பிரம்மன்தான் ஒன்று. அந்த பிரம்மனை அடைஞ்சிருந்தாலும் பகவான் மேல முழு பக்தியோட இருந்தார். கிருஷ்ணரா இருக்கட்டும், ராமரா இருக்கட்டும், சிவன், துர்கை, எல்லார் மேலேயும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார். சோ இந்த மாதிரி எல்லா யுகத்திலையும் பார்த்தேன்னா ஒவ்வொரு ஞானியா இருந்தாலும், பிரம்மத்தில் லயிச்சிருந்தாலும், பகவான் என்ன சொல்லணும்னா எல்லாத்துலயுமே இந்த சமமான ஒரு நிலை வந்த அப்புறமா முழு நம்மளோட ஹார்ட் பிரசன்ன ஆத்மாவா இருக்கச்ச பகவானோட ஒரு துளி நமக்கு கிடைச்சதுன்னா அப்படியே பகவான் பக்தி யோகத்தை நம்ம. சோ ஞான யோகத்துக்கு அடுத்தது பக்தி யோகம் தான். உங்களுக்கு ஞானம் வந்ததுன்னா அடுத்தது உங்களுக்கு வரப்போறது நெக்ஸ்ட் என்னன்னா பக்தி யோகம். அது தானா வந்துடும் அப்படின்னு பகவான் சொல்றார். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்லோகங்கள், அதனால கொஞ்சம் டைம் எடுத்துன்னு சொன்னேன். நிறைய டைம் ஆச்சு, மன்னிக்கவும். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள், ரொம்ப அறிவுபூர்வமா, ரொம்ப யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஸ்லோகங்கள் இதெல்லாம். அதாவது இதெல்லாம் ஞான யோகம்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோமோ அது எங்க போய் எண்ட் ஆறுது அப்படிங்கிறது புரியறதுக்கான ஸ்லோகங்கள். அதுவும் இந்த மாதிரி இந்த 4 ஞானிகளை பத்தி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா பக்காவா புரியுறது எப்படி இந்த ஞான யோகம் அடுத்தாப்புல பக்தி யோகத்துக்கு எடுத்துன்னு போறது நம்மள அப்படின்னு. அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. Jai Shri Krishna. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ Thank கிருஷ்ணா you, sir. சார். Jai Shri Krishna, sir. ரொம்ப பிரமாதம் அஹங்காரம் சார். காமம் क्रोधं च